சக்தி வேலை விடலப்பா. என்ன சொல்ற? ஆமாப்பா, சக்தி வேலை விஷயமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல பேசிட்டு இருந்தா. ஒரு ரூம்ல லேப்டாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. எனக்கு என்னமோ அவ வீட்ல இருந்து வேலை செய்யறான்னு தோணுதுப்பா. ஏய், வீட்ல இருந்து எப்படா வேலை செய்ய முடியும்? ஆபீஸ்க்கு போய் பார்த்தா தானே வேலை. அப்பா, இப்பெல்லாம் ஆபீஸ் போய் செய்ய வேண்டிய வேலைய வீட்ல இருந்தே செய்யலாம்ப்பா. அதுக்கு பேர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றாங்க. அப்போ வேலை என்கிட்ட பொய் சொல்லிருக்கான்னு சொல்றியா? ஆமாப்பா, அவன் சக்திக்காக பொய் மட்டும் இல்லப்பா, கொலை கூட பண்ணுவான்ப்பா. ஏய், நீ வேலு மேல உள்ள கோவத்துல அவனை பத்தி தப்பா சொல்றேன்னு ஐயோ, சத்தியமா இல்லப்பா. அப்பா, நீங்க வேணா ரூமுக்கு போய் பாருங்கப்பா. சக்தி லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஏய், வேலு என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான்டா. அப்பா, வேலு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பொய் சொல்லாம தான் இருந்தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலு சொல்றது எல்லாமே பொய் தான்ப்பா. நீங்க வேணும்னா அவன் ரூமுக்கு இப்பவே போய் பாருங்க. நான் சொன்னது பொய்யா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். பாக்குறேன். என்ன இங்கிலீஷ்ல ஏதோ அடிச்சுக்கிட்டு இருக்கா? அப்ப தென்னரசு சொன்ன மாதிரி ஆபீஸ் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காளோ? நம்ம கிட்ட வேலையை விட்டுட்டேன்னு போய் சொல்லிருக்கா. சத்தே, என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து மாமா, அது வந்து கேக்குறல, என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, இப்ப இவர்கிட்ட என்ன சொல்றது? நீ வேலுகிட்டயும் என்கிட்டயும் என்ன சொன்ன? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு. அது மாமா, அது வந்து அப்பா, போன வாரம் நம்ம சங்கத்து மேல ஒருத்தன் கேஸ் கொடுத்தான்லப்பா, அதான்ப்பா இங்கிலீஷ்ல அடிச்சு நம்ம வக்கீல் காமிச்சிட்டு இருக்கா. வேற ஒண்ணும் இல்லப்பா. அந்த வேலையை தான் சக்தி பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. என்ன சக்தி, அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் திருன்னு முடிச்சிட்டு இருக்க? வேலு சொன்ன வேலையை தான் நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா மாமா.